கழிந்தது. ஸ்கூலில் எல்லாம் சேர்த்துனாங்க. நான் ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஸ்கூல்லையும் கொஞ்ச நாளில் நான் சேர்ந்த கொஞ்ச நாளில் பிரின்ஸிபல் இதே மாதிரி தான் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவங்க பையன் ரொம்ப மோசம், பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மோசம், அவன் வந்து எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுறான், லைக் அவன் தவறான பாதையில் நடத்துகிறான், அவனால் எங்களுக்கு வந்து ஒரு அவமானமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸில் சேர்த்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலை விட்டு என்ன சஸ்பெண்ட் பண்ணி வெளியே கூட்டிகிட்டு போயிடுவோம், பிள்ளைங்க வச்சு படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இப்படி காலங்கள் கடந்தது. 8th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து எல்லாம் ஆயுதமாகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையினால பிரின்ஸிபல் கூப்பிட்டு எங்கள் அம்மா அப்பா கூப்பிட்டு ஒரு எல்லாமே கிறிஸ்டின், ஒரு கான்வென்ட் கிறிஸ்டியன் ஸ்கூலு, பிரின்ஸிபல் எல்லாம் கிறிஸ்டியன், உங்கள் பையனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை வருது, உங்கள் பையன் வந்து திருந்தவே மாட்டான், உங்கள் பையனுக்கு எவ்வளோ சான்சஸ் கொடுத்துட்டோம், உங்களுக்கும் எவ்வளோ நாங்கள் வார்னிங் கொடுத்துட்டோம், உங்கள் பையன் திருந்துற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஸ்கூலை விட்டு வெளியே தூக்கி போட்டுட்டாங்க, உங்கள் பையனை இங்கே படிக்க வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. எக்ஸாமுக்கு முந்தின நாள் ரொம்ப வேதனையோடு இருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து ரொம்ப கோவக்காரர். எங்கள் அப்பா என்னை ரொம்ப அடிப்பாங்க, அடிச்சுட்டு விட்டுருவாங்க. அம்மா கண்டிப்பானவங்க தான், பட் அம்மா எனக்காக அழுது ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்துருக்க உங்கள் பெற்றோர்கள் எல்லாத்துக்கும் நான் கேட்டுக்கொள்கிற ஒன்று என்ன காரியம்னா, உங்கள் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கிற ஜெபங்களை மட்டும் ஒருபோதும் ஒரு நாளும் விட்டு விடாதீங்க. பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் உங்களுக்கு ஏற்றவர்களா இல்லாட்டி உங்களுக்கு பிரியமுள்ளவர்களா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் கர்த்தர் உங்கள் பிள்ளைங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஜெபம் ஒரு நாளும் என்ன பண்ணாது, வீணா போகவே போகாது. கர்த்தர் கண்டிப்பாக அந்த ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். இதே மாதிரி தான் எங்கள் அம்மா அழுது ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஸ்கூலை விட்டு வெளியே எடுத்துட்டு போனாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, நான் இவனுக்காக இங்கே ஒரு பைசா என்ன பண்ண மாட்டேன், செலவு பண்ணவே மாட்டேன், இவன் எனக்கு பிள்ளையும் இல்லை, நான் அவனுக்கு தகப்பனும் இல்லை, இவனை எப்படி போனாலும் போகட்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மா அழுதாங்க, ஜெபம் பண்ணாங்க, என் பிள்ளையோட வாழ்க்கை இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே இருக்கும்போது எங்கள் அப்பாவுடைய ஒரு நண்பர் வந்தார். அவரும் ஒரு கிறிஸ்தவ, ஒரு மிஷினரி, IEMல ஒரு மிஷினரியாக இருந்தார். அவர் வீட்டுக்கு வந்திருக்கும்போது அவரிடத்துல சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவர் என்னை கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு எனக்கு அழைத்து பண்ணி, வா தம்பி என் வீட்டுக்கு வா அப்படின்னு. அப்போ ஒரு வீடு, ஒரு பெரிய வீடு, அதில் ஒரு அறையில் கூப்பிட்டு போயிட்டு, நீ என்ன பண்ணுப்பா, இந்த அறையில் நீ போயிட்டு ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, ஏசப்பாட நீ கேளு, உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, உன்னை ஸ்கூல்ல இருந்து வெளியே தூக்கி போட்டாங்க, உன் வாழ்க்கை முடிச்சு போச்சு சொல்லி அவங்க வீட்டிலலாம் நினைச்சாங்க. ஆனால் இயேசு ஒருவர் இருக்கிறார், அந்த இயேசுவை நீ நம்பு, இயேசுவை பிடித்துக்கொள்ளு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு ரூம்ல போட்டு என்ன அழைச்சி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதே போல ஒரு ஸ்கூல் ஒரு வயதுல வந்து ஏதோ சொல்லிட்டாங்க, ஒரு கிறிஸ்தவனா இருக்குன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரிந்த ஒரு பாஷையில் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆண்டவர் என் மேலே வந்து ஒரு நல்ல ஒரு அனாதை தீர்மானம் இருந்தார், என்னை அதிகமாக நேசித்தார், எங்கள் அம்மாவுடைய ஜெபத்தை அவர் ஒரு கேட்கிறவராய் காணப்பட்டார். அந்த ஸ்கூலில் இருந்து வெளியே தூக்கி போட்டு அங்கிருந்து பிரிந்து சொன்ன ஒரு மாஸ்டர், ஒரு பிரின்சிபல் வந்து இன்னொரு ஸ்கூல் வைத்து நடத்தி கொண்டு வந்தார். இந்த மிஷினரியும் அந்த பிரின்சிபலும் அவர் ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர்கள், ஊழியத்தில் அவங்க 2 பேர் நெருங்கிய நண்பர்கள். அப்போ அவரிடத்துல போய் ஷேர் பண்ணார். அந்த பிரின்சிபலுக்கு என்னை பற்றி தெரியும், நான் எப்படிப்பட்டான்னு நல்லாவே தெரியும். ஸோ அவர் என்ன பண்ணாரு, சரி ஒரு கிறிஸ்தவ பையன் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கான், சரி ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சீட்டு போட்டு எனக்கு கொடுத்தா. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அந்த 8th ஸ்டாண்டர்டில் போய் பண்ணேன். 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதவே இல்லை. 8th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நான் எழுதவே இல்லை. 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே எனக்கு 10th ஸ்டாண்டர்டோட புக்ஸை கொடுத்து படிக்க சொன்னாங்க. நான் வந்து படிப்பில் ரொம்ப வந்து மோசம். நான் படிச்சதுனால ஒரு கான்வென்ட்டாக இருக்கேன், எனக்கு அறிவு ஞானம் எதுவுமே கிடையாது. நான் ஒன்றுக்கும் உதவாதவனாய் காணப்பட்ட நாள். எனக்கு எவ்வளோதான் சொல்லிக் கொடுத்தாலும் எனக்கு மண்டையில் ஏறாத ஒரு நபராய் காணப்பட்டு, அதனால என்னன்னா இவனை எப்படியாவது 10ஆம் கிளாஸ் என்ன பண்ணும், தேர்த்த வைக்கணும்னு சொல்லி 2 வருஷம் நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்க வச்சேன். யாருமே நம்ப மாட்டீங்க, 2 வருஷம் அந்த 10th ஸ்டாண்டர்ட் படிச்சு ஒரு பிரைவேட்டாக எழுத, அந்த டுட்டோரியலில் போய் நம்ம எழுதுவோம் இல்லைங்களா, டெம்பரரி ப்ரைவேட்டாக எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ண 2 வருஷம் படித்து நான் எழுதினேன். எங்கள் அம்மா எனக்காக அதிகமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என் பையன் வாழ்க்கை என்ன பண்ணணும், நாசமாக போய்விடக்கூடாது, என் பையன் வாழ்க்கை நாசமாக போய் என் பையன் கண்டிப்பாக என்ன உங்களுக்காக எழும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் கடந்தது. எக்ஸாம் வந்தது, எக்ஸாமுக்கு நான் எழுதி கொடுத்தேன். நீங்கள் சொன்னால் சிரிப்பீங்க, நம்ப மாட்டீங்க. சோசியல் சயின்ஸில் வந்து 35 மார்க் வாங்கி பாஸ் பண்ணேன். 35 மார்க், 34 வாங்கினா ஃபெயிலு, 36 கூட வாங்கல, 35 மார்க் வாங்கி நான் ஆவரேஜாக பாஸ் பண்ணேன். எங்கள் அம்மா அழுது ஜெபம் பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்தார். தேவ தயவு என் மேலே அதிகமாக காணப்பட்டது. ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுது. சரி, இதுக்கு மேலேயே பையன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணாங்க, என்னை கொண்டு போய் அடுத்த ஒரு காலேஜுக்கு சேர்க்கணுமே. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, நீ வந்து +1 +2 போய் படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோதான் படிப்பு வரல, நான் +1 +2 படிக்க மாட்டேன், எனக்கு வராது, அதனால் ஒரு சின்ன ஒரு டிப்ளமோ கோர்ஸ் தான் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி 4 பேர்த்து கேட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி என்னை ஒரு டிப்ளமோ காலேஜில் என்னை சேர்த்து வைத்தார்கள்.
டிப்ளமோ காலேஜில் போய் படித்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய அந்த 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 சுபாவ குணங்கள் மாறவே இல்லை, என்னுடைய நண்பர்கள் மாறவே இல்லை. அங்கே இருக்கிற பிள்ளைங்கள் கூட அங்கேயாவது பெற்றோர் எழுதில் இருந்தேன். நான் ஜஸ்ட்லாம் படித்த ஒரு காலேஜ், அதுவும் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்தவ காலேஜ் தான். ஆனால் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் எல்லாரும் ஒரு கிறிஸ்தவ முறைப்படி இல்லாத எல்லா மதத்தினவர்கள் எல்லா காரியங்களும் ஒரு பிள்ளைகள் தான் இருந்தாங்க. ஹாஸ்டலில் வேற படித்தோம். அம்மா அப்பா கண்ட்ரோலில் இருக்கும் பொழுதே நம்மளை கண்ட்ரோல் யாரும் பண்ண முடியல. அங்கே வந்து நம்மளை கேட்பார்கள கேள்வி இல்லை, நம்ம தான் எல்லாமே ராஜாவும் நம்ம தான் மந்திரியுமேன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு உதாசீனமா இல்லாட்டி ஒரு தைரியம் மிக்க துணிகரமான நிறைய காரியங்களை செய்ய ஆரம்பித்தேன் நண்பர்களோடு செய்ய ஆரம்பித்தேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சிஎஸ்ஐ காலேஜ், அதனால பிரேயர்ஸ் எல்லாம் இருக்கும். எங்கள் ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்ல ஒரு நல்ல சிஎஸ்ஐ திருச்சபை இருக்கும். சர்ச்சுக்கெல்லாம் போவோம். அதில் சண்டே வந்து அந்த முறைப்படியை வந்து நாங்கள் கைவிடாதனால முறைப்படி என்ன பண்ணுவோம், நல்லா குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சர்ச்சுக்கு போகும்போது நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ஒரு 10-50 பேர் அந்த பேச்சுலர் ஸ்கூலுக்கு அந்த காலேஜ் சர்ச்சுக்கு போவோம் காலேஜ்ல இருந்து. அங்கேயும் வந்து ஒரு மாற்றம் இல்லை, பிரேயர் செல்லுக்கு போய் ஒரு மாற்றம் இல்லை. நாட்கள் கழிந்தது. நிறைய அரியர் வச்சு ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு சப்ஜெக்டில் அரியர் வச்சு கடைசி வருகிற வரைக்கும் அந்த இதில் வந்து பாஸ் பண்ண முடியல. எல்லாரும் பாஸ் ஆகி காலேஜ் விட்டு போனாங்க. நான் காலேஜ் விட்டு வரும்போது எனக்கு அரியர். அப்பவும் எங்கள் அம்மா அப்பா நினைச்சாங்க, சரி இவன் இப்போமா திருந்திடுவான்னு பார்த்தா இப்பவும் திருந்தல, இவன் இதில் காலேஜில் வச்சு அரியரோட வந்துட்டான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜ் முடிச்சுட்டு வரும்பொழுது கூட சேர்ந்த நண்பர்களோட சேர்ந்த பழக்க வழக்கங்களை எனக்கு அந்த புகைப்பிடிக்கிற ஒரு பழக்கம் கிடையாது. ஆனால் என் நண்பர்கள் எல்லாம் புகைப்பிடிப்பாங்க. ஒரு சின்ன ரூமாக தான் இருக்கும், இவ்வளோ ஒரு சின்ன சதுரமாக தான் இருக்கும். அந்த ரூமில் எல்லாரும் புகைப்பிடிக்கும் பொழுது நானும் இருப்பேன். நண்பர்களோட ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுனால எனக்கு அதை உட்கொண்டு எனக்கு டிபி வியாதி வந்தது. நான் காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வர நான் இருமி கொஞ்ச நாள் பார்த்து சரி ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு போகும்போது ஹாஸ்பிட்டலில் டயக்னோஸ் ரொம்ப டிபி வந்தது. என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து என்னுடைய படிப்பையும் நான் இழந்துட்டேன். எனக்கு கூட சேர்ந்த நண்பர்கள் மூலமாக என்னுடைய துன்மார்க்கமான ஜீவியத்தின் மூலமாக படிப்பு போச்சு. அது மட்டும் இல்லை, பற்றாக்குறைக்கு எனக்கு வியாதி வந்தது. எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஒரு 18-17 ஒரு வயசில் வந்து எனக்கு ஒரு டிபி வியாதியால் பாதிக்கப்பட ரொம்ப மெலிஞ்சு இருப்பேன், ரொம்ப மோசமாக இருந்தேன். அப்போ அம்மா அப்பாவுக்கு நான் எந்த விதத்துலையும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது. அப்பவும் அழுது ஜோம் பண்ணாங்க, என் பையனை இவ்வளோ தூரம் ஜோம் பண்ணுறேன், இவ்வளோ தூரம் பிரயாசப்படுறாமே, ஆனால் என் பையன் வாழ்க்கையில் ஒரு மாற்றமே இல்லை. இதே போல் இந்த சிறு பிள்ளைகள் இன்னைக்கு இருந்திருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கூட இப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் இங்கே வந்திருக்காங்க வரலையோ சில நீங்கள் இன்னைக்கு மற்ற சர்ச் மெம்பர்ஸில் கூட இந்த சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் ஜெபத்தை மட்டும் நீங்க கைவிடாம என்னைக்குமே கைவிடாதீங்க. சிறு பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய ஒரு வாலிபர்களாக இருந்தாலும் சரி, ஜெபத்தை மட்டும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வந்து ஒருபோதும் நீங்க வந்து கைவிட கண்டிப்பா தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாட்கள் கழிந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டேன். வீட்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் ரொம்ப ஒரு துக்கமாக இருந்தது. என் கூட படித்தவங்க எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க, என் கூட செட்டப் பண்ணவங்க எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் வந்து ஒரு 3 ஆண்டுகள் படித்து ஒரு தோற்றவனாக நான் காணப்பட்டேன். அப்போ தான் அது வியாதி உள்ளவனாக காணப்பட்டேன். இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உதட்ட அளவில் ஜெபமாக இருக்கும், உள்ளத்தில் ஒரு மாற்றம் ஏற்படவே இல்லை, உள்ளத்தில் மாற்றம் இல்லை. ஆனால் தேவன் கிருபை உள்ளவர். திருப்பி சொல்றது, என் மீது வைத்திருக்கிற ஒரு திட்டம், அதாவது எங்க அம்மா ஜெபித்த ஜெபங்கள், ஆண்டவர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமா இருந்ததுனால தேவன் அப்போ எனக்கு என்ன பண்ணாரு, ஒரு கிருபை பாராட்டினா. வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நல்ல கம்பெனி, நல்ல ஒரு சுகுணா பம்ப்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கோயம்புத்தூர் டிவிஷன்ல இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே பம்ப் மேனுஃபேக்சரில் ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனி. அந்த கம்பெனியில் ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைச்சது. அப்போ நான் அரியர் வச்சிருந்தேன். நான் கிட்டத்தட்ட 6 மாதம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட அரியர் எக்ஸாம்லாம் எழுதி நான் பாஸ் பண்ணேன். அப்போ அந்த ஒரு நாட்களையும் தேவன் என் மீது வைத்த இறக்கம், ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள் எல்லாத்துக்கும் பதில் கிடைக்க எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க உதவி செய்தான். வேலை கிடைத்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறுன்னு பார்த்தா அப்பவும் மாறவே இல்லை. அப்பவும் எனக்கு தகாத ஒரு நண்பர்களோட எனக்கு உறவு இருந்தது, தகாத பழக்க வழக்கங்கள். என்ன பண்ண, அம்மா அப்பாவுக்கு தெரியாம எங்கேயாவது வந்து கம்பெனிக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், ஒரு சுற்றுறதுக்கு போயிடுவோம். அங்கே பக்கத்தில் அந்த ஊட்டி அந்த இடங்கள் நிறைய இருக்குது, அங்கே சுற்றுறதுக்கு போவோம். எங்கள் அம்மா அப்பா நினச்சிட்டு இருப்பாங்க நான் வந்து கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன், உண்மையாக இருக்கேன். நான் காலையில் போவோம், அதே டைமில் கரெக்டாக ஒரு 8 o'clock போவேன். 8 o'clock டியூட்டி போனேன். கரெக்டாக அந்த ஈவினிங் 4 o'clock டியூட்டி முடிய நேரத்தில் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு வந்திருப்பேன். ஒரு நாள் கல்லாம் பல நாள் கல்லாம் ஒரு நாள் வந்து வெளியே அகப்பட்டு விடான்னு சொல்லிட்டு ஒரு நாள் இப்படி தான் என் ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோட சேர்ந்து எடுத்த புகைப்படங்கள்லாம் என்ன பண்ணுச்சு, எங்கேயோ ஒழிச்சு வச்சிருந்து எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து பார்த்துட்டாங்க. இவன் இவ்வளோ மோசமாக இருக்கானு சொல்லிக்கிறேன். அப்போ திருப்பி நான் அடிச்சு நான் உழைச்சி என்னை திட்டி கேட்கும்போது அடி தாங்க முடியாமல் வலி தாங்க முடியாது. எங்கள் அப்பா ரொம்ப முரண்டுத்தனமாக அடிப்பாங்க. எங்கள் அப்பா அடிக்கவே மாட்டாங்க, என்ன எதுவுமே கேட்க மாட்டாங்க. அடிச்சாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் 14 நாள் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எனக்கு வருவாங்க. அப்படிப்பட்ட அப்பா ஒரு கோபக்காரர். 2-3 தடவை
மாதிரி தான் அடிச்சுப்பாரு என்ன வாழ்க்கையில் 2-3 தடவை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகும். அதோட விட்டுருவார், இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்களுக்கு அதுலேயும் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம். 2 வருஷம் தான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். இவனோட நட்புகள்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, இவனை இதுமேல் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் வைக்கக்கூடாது, இவன் இதுக்கு மேலே வச்சானா நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர், வீட்டில் ஒரு வாலிப பிள்ளை இருக்கா அவளுக்கு கெட்ட பேர், சபையில் ஒரு கெட்ட பேர், இவனை இங்கிருந்து எங்கேயாவது என்ன பண்ணணும், துரத்தி அடிக்கணும், எங்கேயாவது இவனை வந்து இங்கிருந்து அனுப்பிடணும்னு சொல்லி ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்தாங்க. அன்பா பாசமா வீட்டுக்கு ஒரே பையனா வளர்ந்தேன். எல்லா விதத்துலையும் என்னை வந்து சீராட்டி பாராட்டி என்னை வந்து வளர்த்துறாங்க. நல்ல எல்லா ஸ்கூல்லையும் சரி, எனக்கு எடுத்து கொடுக்குற துணி மணியோ இல்லை எல்லா உடைமைகளையும் நல்ல ஒரு எங்கள் அப்பா கஷ்டப்பட்டாலும் என் பையன் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் பண்ணாங்க. பட் நான் அதுக்கு ஒரு பாத்திரவானா, ஒரு நல்ல ஒரு நன்றி உள்ளவனா நான் காணப்படலை. வாழ்க்கை எந்த விதத்துலையும் மாறல. அப்படிப்பட்ட என்னை தூக்கி என்ன பண்ணாங்க, நான் டெல்லி பட்டணத்துக்கு போனேன். நான் டெல்லி பட்டணத்துக்கு போகும்போது ஒரு வேலை கிடைத்து, ஒரு சிபாரிசு மூலமாக அந்த வேலை கிடைத்து நான் டெல்லி பட்டணத்துக்கு போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எங்கள் அம்மாவை நான் அடிக்கடி நான் உணர்ந்து பார்ப்பேன். எங்கள் அம்மா எனக்கு வந்து இப்படி அடிக்கும் போது கோவப்படும் போது என்ன பண்ணுவேன், நான் சாப்பாட்டில் என்னோட கோவத்தை நான் காட்டுவேன். என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போட்டு எனக்கு தட்டில் வச்சுருப்பாங்க, சாப்பாடை விட்டு வீசுவேன் நான். அப்போ லைக் எப்போவுமே எங்கள் அம்மா சாப்பாடை விட்டு வீசினா எங்கள் அம்மா ரொம்ப துக்கப்படுவாங்க, எங்கள் அப்பா ரொம்ப துக்கப்படுவாங்க. அவங்கள துக்கத்தில் ஆழ்த்தணும் நிறைய நாட்கள் பண்ணியிருக்கேன். அப்போ எங்கள் அம்மா கோவத்தில் என்ன பண்ணுவாங்க, சாவ விடுவாங்க. இந்த சாப்பாடை நீ வந்து இவ்வளோ தூரம் தூக்கி வீசுறே, நீ சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் என்ன பண்ணுவேன், நீ கஷ்டப்படுவ, நீ இப்படி வந்து உதாசீனம் படுத்துறேன்னு சொல்லி எங்கள் அம்மா என் மேலே ஒரு மனவோதும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் அந்த வேதனையில் கோவத்தில் இப்படி துன்மார்க்கமாக இருக்கிறான்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன், பிள்ளைகள் எவ்வளவு துன்மார்க்கம் பண்ணாலும் சரி, உங்கள் வாயினால பிள்ளைகளை ஒரு நாள் ஒருபோதும் என்ன பண்ணுங்க, சாபமான வார்த்தையில திட்டாதீங்க. நாய் இல்லாட்டி கழுத இல்லாட்டி நீ நாசமா போவ, நீ உருப்பட மாட்டா, இப்படி கூட பேசாதீங்க. ஏன்னா பிள்ளைகளை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாயிலால ஆசீர்வதிக்க வேண்டுமே தவிர ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து பிள்ளைகளை ஒரு நாளும் ஒருவர் சபிக்க கூடாது. இங்கிருந்து கடந்து போனேன், டெல்லி பட்டணத்துக்கு போய் ஒரு கம்பெனியில் ஒரு வேலை கிடைத்தேன். ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டு, எந்த கம்பெனிலும் நான் வந்து வேலை கிடைத்து நான் வந்து போய் படித்து என்னுடைய திறமையினாலேயோ ஒரு இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி எனக்கு வந்து எந்த வேலைகளும் இந்த நாள் வரைக்கும் கிடைத்ததில்லை. தேவ தயவு, மனிதர்களோட தயவு, கர்த்தர் என் மேலே வச்சிருக்கிற அந்த கிருபையினால தான் நான் வேலை கிடைச்சேன். அங்கேயே என்ன பண்ணாங்க, போய் இன்டர்வியூ போய் நிற்கும் போது என்ன பண்ணாங்க, இவன் ஒன்றுத்துக்குமே தர மாட்டான், கேட்ட கேள்வி ஒன்றுமே பதில் தரல. நம்ம படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கோம், இல்லை படித்த ஒரு நாலேஜ் இருந்தால் தெரிஞ்சு, நம்ம தான் ஒன்றுமே தெரியாது. நம்மளுடைய சகவாசமே மோசமான சகவாசனால எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல என்ன பண்ணிட்டாங்க, இவனுக்கு வந்து வேலை கொடுக்க முடியாது, இங்க வந்து படித்த நல்ல ஒரு நபர் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமா ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ண, அவர் என்ன பண்ணாரு, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, நீங்க அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாலும் பாரு, ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கன்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன்ல ரிஜெக்ட் ஆன எனக்கு ஒரு வேலைக்கு கொடுத்தாரு. உலகம் என்ன எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் பண்ணுச்சு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. அந்த கம்பெனியில் என்ன பண்ண, வேலை சேர்ந்தேன். அங்கேயும் என்ன பண்ண, எனக்கு தகாத நட்புகள். அங்கேயும் போனாலும் என் பின்னால அந்த பழமொழி சொல்லுவாங்கல்ல, வந்துகிட்டே இருக்கும், அதை நம்மளை விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு சத்துருவான ஒரு போராட்டம் என் பின்னாலே பின்தொடர்ந்ததே இது. அங்கேயும் தவறான நண்பர்கள், கம்பெனியில் சொல்லுகிற ஒரு சில காரியங்களுக்கு நான் என்ன பண்ண, உடன்பட்டு போக மாட்டேன். என்னை ஓட்டை பார்க்க சொல்லுவாங்க, ஓட்டையில பார்க்க முடியாதுன்னு சொல்லுவேன். இப்படி அங்கேயும் என்ன பண்ணுவேன், அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு நல்ல உறவு கிடையாது. அங்கேயே வாங்குற சம்பளத்தை என்ன பண்ணா நல்லா செலவழிப்பேன். எனக்கு கிடைக்கிற காசை என்ன பண்ணுவேன், நல்லா சாப்பிடுவேன், நல்லா துணிமணி எடுத்தேன். ஒரு டிசிப்ளினான ஒரு வாழ்க்கை கிடையாது. அங்கேயே என்ன பண்ணுச்சு, கூட சேர்ந்த எல்லாருக்கும் நல்ல ஒரு உயர்வுகள் கிடைத்தது. ஆனால் நான் மட்டும் சேர்ந்த போது எவ்வளோ சம்பளம் வாங்கணும், அதே தான் 4 வருஷம் அந்த கம்பெனியில் இருந்தால் 4 வருஷம் எனக்கு ₹1 கூட கூட்டவே இல்லை. அப்பவும் எனக்கு அது உணர்வு வரவே இல்லை, நம்ம இப்படி பின்தங்கி இருக்குமே. கூட இருக்கிறவங்களாம் கிட்டத்தட்ட நான் ₹5000 வாங்கின இடத்துல எல்லாரும் ₹5000 தான் சேர்த்தோம், அவங்களாம் ₹15,000 சம்பளம் உயர்வு வரும்போது எனக்கு அதே ₹5000 சம்பளத்தில் தான் நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் வேலை பார்த்தேன். எனக்கு துன்மார்க்கம், ஒரு மூர்க்க குணம், ரொம்ப கோபம் வரும். இப்படிப்பட்ட ஒரு நாட்கள்ல கழிந்து கொடுது. அப்பவும் மாறல. இப்படிப்பட்ட காலங்களில் எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர்களுடைய ஒரு சகவாசங்கள் கிடைத்தது. என்னோட வயசுல மூத்தவங்களோட சகவாசம் கிடைத்தது. அப்போ நான் கிறிஸ்தவ பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா எனக்காக அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு தம்பி வந்து இவ்வளவு தூரம் இந்த இடத்துல பட்டணத்துல வந்து இருக்கிறான், நார்த்லியா இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு தமிழ் ஒரு கிறிஸ்தவ ஒரு நல்ல ஒரு சகவாசம் கிடைச்சது. அப்ப அவங்களோட இணையும் பொழுது என்னுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சமா மாறிச்சு. அவர்களை பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் அப்போ ருசி பார்க்கல, ஆனா இவங்கெல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்களே, இவங்களுடைய பேச்சுகள்லாம் நல்லா ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கேன், நல்லா ட்ரெஸ் போடுறாங்களே, இவங்கெல்லாம் நல்லா டீசெண்டா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே தமிழ்காரங்க, டெல்லியில் இருக்கிற தமிழ்காரங்க. ஸோ இவங்களை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ஆசை, இவங்களை போல இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க கூட நான் அதிகமான ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கும். இன்னைக்கு பிள்ளைகள் நீங்க இங்கெல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் இருக்கணும். மோசமான பிள்ளைகளோட என்ன பண்ணக்கூடாது, தகாத ஒரு ஸ்நேகம் வந்து அது நம்மளை அதே மாதிரி தான் நம்ம கொண்டு போகணும். இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணணும்,
நல்ல சிநேகிதர்களை நீங்க தெரிந்து கொள்ளணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து தி பெஸ்டா இருந்தா அதே போல தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, தி பெஸ்டா மாறுவீங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல உறவுகள் கிடைக்கும் போது அவங்க எனக்காக ஜெபம் பண்ணாங்க, பாரப்படி ஜெபம் பண்ணாங்க. மோசஸ் வந்து லைக் கர்த்தரை அறியணும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும், அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும் சொல்லி அநேக நாட்கள் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணும்போது எல்லாரும் எனக்கு என்ன பண்ணாங்க, சத்தியம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ எனக்குள்ள ஒரு காரியம் இருக்கும், லைக் நம்ம வந்து பிறந்து வளர்ந்து எல்லாமே கிறிஸ்தவம் தான், நம்ம எல்லாம் சின்ன வயசுலேருந்து சர்ச்சைக்கெல்லாம் போயிட்டு இருந்தோம், இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்குறோன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இறுதி இருந்தது. ஆனால் எனக்குள்ள ஒரு சமாதானம் கிடையாது. எனக்குள்ள இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இவ்வளோ நட்பு இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறோம், எனக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. காலப்போக்கில் நான் என்ன பண்ண உணர ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு உணரும் பொழுது நான் என்ன பண்ணேன், தனியாக இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். நான் ரூமில் தான் தனியாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் ஒரு மாதிரி ப்ரெஷர், நான் வந்து கஷ்டப்படுவேன். எப்படி கஷ்டப்படும் அப்படின்னா, வேலைக்கு போயிட்டு வரனால தெரியாது, வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு இருக்காது. எனக்கு கிடைக்கிற காசை நான் என்ன பண்ணுவேன், 1ஆம் தேதி 2ஆம் தேதி சம்பளம் போட்டாங்க அப்படின்னா 3ஆம் தேதி 4ஆம் தேதி எல்லாம் என்ன போயிடும், எல்லாம் காணாமல் போயிடும். மற்ற நாள்லாம் எனக்கு சாப்பாடுக்கு ரொம்ப வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன பண்ணுவேன், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, பன் இருக்குங்களா, 5 ரூபா பன் இருக்கும். அந்த 5 ரூபா பண்ணை கூட வாங்குறதுக்கு எனக்கு காசு இருக்காது. கடையில் அக்கௌண்ட் வச்சு வாங்கி சாப்பிடுவேன். இன்னும் அந்த ஒரு 5 ரூபா அந்த ட்ரூ பிஸ்கட் பாக்கெட் இருக்கும், அதெல்லாம் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன். அந்த ட்ரூ பிஸ்கட்டை சாப்பிட்டு எத்தனையோ நாள் இருக்கு, தண்ணி குடிச்சு எத்தனையோ நாள் இருந்திருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்துல போயிருக்கேன். ஏன்னா என்னுடைய துன்மார்க்கமான ஜீவியம், எனக்கு கிடைக்கிற சம்பளம் தான் நிறைய பேருக்கு கிடைத்தாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்க. பட் எனக்கு கிடைச்ச நட்புகள், எனக்கு கிடைச்ச உறவுகள் மூலமா அந்த கிடைக்கிற சம்பளத்தை சரியா நான் என்ன பண்ணல, நான் மேனேஜ் பண்ண முடியாத ஒரு காரியங்களா இருந்தது. காலங்கள் கடந்தது. அப்போ இந்த உறவுகள் மூலமா இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க பாவம் அறிக்கை பண்ணுங்க, நீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் நீ செஞ்ச எல்லா காரியத்தையும் இயேசு கிட்ட ஒப்பு கொடு, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னா. அப்போ சரி, இவங்கெல்லாம் சொல்றாங்க, உண்மையான அன்பை ருசி பார்க்கல, பட் இவங்கெல்லாம் சொல்றாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, ஒருவேளை இப்படி பண்ண நம்மளும் நல்லா ஆயிடுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போட நான் என்ன பண்ணேன், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சொன்னாங்க, நீ போய் ஞானஸ்தானம் எடு, நீ ஞானஸ்தானம் சொன்னேன். நான் வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கேன். எனக்கு வந்து சிறு பிள்ளையில எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. நான் அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லி அதனாலவே கொஞ்ச நாள் எனக்கு நான் வைராக்கியமா இருந்தேன். பட் அப்பவும் என்ன பண்ணாங்க, எனக்கு இந்த சத்திய வசனத்தை சொல்லி கொடுத்து, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்திருக்காரு தம்பி, நீ அதனால கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவே ஒரு பெரிய ஆண்டவரா நீ நம்புறல, இயேசு கிறிஸ்து ஆண்டவரா நீ நம்பும்போது இயேசு கிறிஸ்து செய்து கண்டிப்பா செய்யும் சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தில் தான் கட்டாயத்தின் பேர்ல நான் என்ன பண்ண போய் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை தலைகீழா என்ன பண்ணுச்சு, மாறிச்சு. அப்ப நான் பண்ணுறேன், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் எனக்குள்ள இருந்த அந்த பாவ குணங்கள், சுபாவங்கள் என்ன பண்ணுது, எனக்குள்ள உறுத்த ஆரம்பிச்சு. நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இரவுல ஆண்டவர் பேசுகிறதெல்லாம் கேட்டுருக்கேன். நிறைய வசனங்களை குறித்து நான் பேசும்போது எனக்கு அழுக வரும். அதுக்கு முன்னாடி அழுக வராது, ஜெபம் பண்ணும்போது கண்ணீரா வரும், படிக்கும்போது எனக்கு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு உணர்வு அடையும் போது தேவனோட என்ன பண்ண நெருங்கி நடக்க ஆரம்பிச்சேன், சபைக்கு போக ஆரம்பிச்சேன். இந்த நல்ல ஒரு சகோதரர்கள் மூலமா எனக்கு உறவு கிடைச்சது, வேத படிக்க ஆரம்பிச்சேன், தேவன் என்னோட இடைபட ஆரம்பிச்சார். இந்த கம்பெனில இருந்து சரி எனக்கு ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே, 4-5 வருஷமா ஆச்சு கம்பெனியில் ஒரு உயர்வுமே இல்லையே, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன், நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டெல்லி படம் இருக்கேன், இப்படி இருக்கேன்னு அழும்போது நல்ல ஒரு ப்ராப்பர் டெல்லி சிட்டியில் நான் அப்போ ஒரு தூர இடத்துல இருந்த ப்ராப்பர் டெல்லி சிட்டியில் நல்ல ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடைத்தது. அங்கே போய் என்ன பண்ணேன், நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, நான் போய்ட்டு அங்கே போய் இன்டர்வியூ எடுக்கும்போது இன்டர்வியூலாம் எடுத்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நமக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு இவ்வளோ சம்பளம் வேணும் அப்படின்னு. அப்போ 4-5 கேள்வியெல்லாம் கேட்டாங்க. 4-5 கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல, அவங்க கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் தெரியல. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏன் தம்பி உனக்கு ஒன்றுமே தெரியல, நீ வந்து சம்பளம் மட்டும் இவ்வளோ உயர்வாக கேட்குற, நீ உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கா இந்த கம்பெனியில் நீ வந்து வேலை செய்ய போறியா, உனக்கு இவ்வளோ சம்பளம் கேட்குற, நீ ட்ரைனிங் கொடுக்கறதுக்கா, உனக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்குமான்னு சொல்லி ஏளனமா பேசினாங்க. ரொம்ப மன துக்கத்தோட போயிட்டேன். ஆனால் எந்த கம்பெனியில் நான் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே கம்பெனியில் திருப்பி எனக்கு கால் லெட்டர் கொடுத்து, தம்பி நீ வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்லி நான் கேட்ட சம்பளத்தை எனக்கு கொடுத்தாங்க. நம்பவே முடியல, அதிசயமா இருந்தது. எனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய நடந்த ஒரு அற்புதமாக காணப்பட்டேன். அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். படிகள் என் வாழ்க்கை மாறிச்சு, என்னுடைய பாவ குணங்கள் எல்லாம் மாறிச்சு, வேதத்தோடு நான் படிக்க ஆரம்பிச்சேன், தேவனோடு கொண்டுள்ள உறவுல நான் பலப்பட ஆரம்பிச்சேன், உயர்வுகள் வந்தது, நல்ல உயர்வு வந்தது. ஆனால் தேவனை மட்டும் நான் கைவிடவே இல்லை. அந்த நாள் முதல் இந்த நாளைக்கு தேவனை ஆசீர்வதித்து வருகிறார். அங்க இருந்து அடுத்த ஒரு உயர்வு கிடைத்தது, நிறைய இடங்களுக்கு போகும்போது. ஆனால் எந்த கம்பெனியில் போனாலும் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே உங்க நாமத்தினால போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு படிக்கிற ஒரு நாலேஜ் இல்லை, எனக்கு பெரிய மற்றவங்க மாதிரி பேச்சு திறமை எனக்கு எதுவுமே கிடையாது, ஆனால் எனக்குள்ள இருக்க ஆண்டவர் நீர் பெரியவர், என்னை கைவிடாத தேவன் நீர் பெரியவர், ஆண்டவரே இவ்வளோ துன்மார்க்கமாக இருந்து என்னை இவ்வளோ இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறீங்களே நீர் பெரியவர் சொல்லி உள்ளத்தில் நன்றி சொல்லிட்டே போவேன். எல்லா இடத்துலையும் போனால் எல்லா இடத்துலையும் நான் ஃபெயில் தான். ஆனால் அந்த கம்பெனியில் எனக்கு என்ன ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு வேலை கொடுப்பார். இதே போல தான் டெல்லி படத்தில் 3 கம்பெனியில் மாறினேன். 3 கம்பெனி நல்ல ஒரு பேரோட நல்ல ஒரு சம்பள உயர்வோட நான் இங்கே வந்தேன். மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரிக்கு வர்றதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். வாலிப பிள்ளைகள் அங்கே இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்காக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் செய்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வார். வாலிப நாட்களில் எனக்கு நிறைய ப்ரொபோசல்லாம் வந்தது, நிறைய வேலைப்படல், நிறைய ப்ரொபோசல்லாம் வந்தது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ஒரு துக்ககரமாக இருந்தேன். இத்தனை நாள் துக்ககரமாக இருந்தேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கல. ஆனால் என்னுடைய திருமண காரியத்தை எங்கள் அம்மா அப்பா கடத்தால பண்ணணும், எங்கள் அம்மா அப்பா எப்படி ஆசைப்படுறாங்க அப்படி பண்ணணும். அவங்க ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு என்ன கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்த. ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் செயல்படணும். மாம்சத்தில் நான் விழல, உலக சிந்தையில விழல, உலக இச்சையில விழல, வைராக்கியமா இருந்தேன். தேவன் எனக்கு கண்டிப்பான ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பார்னு சொல்லி தேவன் அருமையான ஒரு மனைவியை எனக்கு அமைத்து கொடுத்தார். நல்ல பிள்ளைகளை கொடுத்திருந்தார். பாண்டிச்சேரி பட்டணத்தில் நல்ல ஒரு உயர்வான கம்பெனி. இந்த கம்பெனியிலும் இன்டர்வியூல நான் பாஸ் பண்ணல. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் கம்பெனி இன்னைக்கு தேசத்திலே ஒரு டாப் மோஸ்ட் கம்பெனியில் ஒரு கம்பெனி. எங்க ப்ராடக்ட் தான் மார்க்கெட்ல எல்லா இடத்துலயும் இருக்குது. அந்த கம்பெனியில் நான் போயிட்டு ஒரு இன்டர்வியூ நான் வந்து பாஸ் பண்ணல, என்ன ரிஜெக்ட் தான் பண்ணாங்க. அந்த கம்பெனி கர்த்தர் ஒரு நல்ல ஒரு வேலை கொடுத்து கர்த்தருக்குள்ள இருந்தனால இன்னைக்கு அந்த கம்பெனியில் நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உணர்த்தினபடினால சொல்றேன். நான் இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். லூக்கா 18ல இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்த ஒரு நல்ல ஒரு உவமையை சொல்லியிருக்கிறாங்க. படிக்கிறேன். 18:10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பத்தியத்தை எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். ஜெபிக்கிற ஜெபங்கள் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட இயேசுவுக்கு ஒரு பிடித்தமான ஒரு ஜெபம். இப்படிதான் ஜெபம்னு சொல்லி தேவன் பிரியப்படுகிறார். இப்படிப்பட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த காலங்களில் நம்ம ஜெபிக்கிறோம். ஒரு தாழ்மை நம்ம ஜெபத்தில் காணப்படும். தாழ்மையோடலாம் நம்ம ஜெபிக்கிறோம். கரங்களை விரித்து, இசப்பா நீங்க எங்க வாழ்க்கையில குறுக்கிடுங்க, இல்லை நீங்க எங்க வாழ்க்கையில எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சுய பலத்தில் எந்த காரியத்திலும் சாராதபடி தேவனை சார்ந்து இருக்கிறவர்களாய் அந்த ஜெபத்தில் கூட தேவன் வந்து ஒரு பெருமை இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஆத்துமாக்களுக்காக ஜெபம்னாலும் சரி, ஒரு சொந்த தேவைகளுக்காக ஜெபம்னாலும் சரி, ஒரு மாறுதலுக்காக ஜெபம்னாலும் சரி, நம்மளை இயேசு கிறிஸ்து கடத்துல ஒப்பு கொடுத்து ஒரு தாழ்மையுள்ள ஜெபம்னா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்ம ஜெபங்களை கேட்பார். குறிப்பாக இன்னைக்கு வந்திருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னன்னா, தகப்பனும் தாய்க்கும் கண்டிப்பாக நீங்க கீழ்ப்படியணும். தகப்பனும் தாய்க்கும் கீழ்ப்படியணும். தகப்பன் தாய் உங்களை சந்தோஷமா உங்களை பாவிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஆசீர்வாதமா மாறும். அதே நேரங்களில் தகப்பனுடைய தாயை கூட ஒரு வேதனைக்கு நம்ம ஆளாகிவிட்டோம் அப்படின்னா அந்த வேதனை நம்ம வாழ்க்கையில சாபமாய் முடிந்து விடும். அதே போல பெற்றோர்களுக்கும் எக்காரணத்தை கொண்டும் பிள்ளைகளை கோபப்படுத்தாதபடி பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. அட்வைஸ் பண்ணி பாருங்க. அவர்களுக்கு ஒரு எரிச்சல் ஊட்டுகிற மாதிரி நீங்களும் நடந்து கொள்ளாதபடி நீங்க எடுக்கிற ஜெபம், என் தாய் எடுத்த ஜெபம், எனக்காக எடுத்த ஜெபம் இன்றைக்கும் என்னை நிலைநிற்க வைத்தது. என்னை வந்து தேவன் என்னை கைவிடவே இல்லை. அந்த ஜெபம் எல்லாம் கேட்டு என் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்தார். அதே போல உங்க பிள்ளைகளுக்கும் தேவன் கண்டிப்பா செய்வார். தொடர்ந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். கர்த்தர் நல்லா தெரிவிச்சுக்கோங்க. கைகளை தட்டி அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. உயிர் உள்ள சாட்சிகள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாலிப பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் அந்த சகோதரனை போல நிச்சயமா நடத்துவார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. அப்படியே நாம் எழுந்து நின்ற தெய்வ சமூகத்தில் கேட்கப்பட்ட வார்த்தைகளை ஒப்பு கொடுத்தவர்களா ஒரு பாடலை பாடி, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவது இல்லையே, மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன், சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை செய்திடுவேன். ஏனென்றால் நம்மிடத்தில் படிப்பு இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது எப்பொழுதும் வெற்றி தான். தோல்வி நமக்கு ஒருபோதும் வருவதே இல்லை.
சகோதரனுடைய வாழ்க்கையில வெற்றியின் மேல் வெற்றியை கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிற ஆண்டவர். ஒருவேளை நீங்களும் இந்த நிலைமையில இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறபடியினாலே நீங்கள் உயர்கிறதை, நீங்கள் வெற்றி அடைகிறதை நீங்கள் காண முடியும். கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துணியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துணியினால் உடைந்திடுமே. அவன் அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூறெங்கே, ஆதாரமே ஜெயமெங்கே. மரணமே கூறெங்கே, ஆதாரமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அளவாய் திறந்து நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை
இருக்கும்போது என்னாலும் ஜீவன் செய்ய நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் ஜீவன் செய்ய ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக என்று பொழிந்திட்டு ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக என்று பொழிந்திட்டு ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக என்று பொழிந்திட்டு ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே கட்டப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா முன்மாரியாக என்று பொழிந்திட்டு ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. அல்லேலூயா. கைகளை தட்டி தேவ வல்லமை, அல்லேலூயா, மலைகளை காட்டுகிற வல்லமை இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் எல்லா தடைகளையும் உடைக்கிறேன், எல்லா தோல்வியின் தடைகளை உடைக்கிறேன். நான் செய்யமெடுக்க கூடாதபடி, நான் வெற்றி அடைய கூடாதபடி, என் வாழ்க்கையில முன்னேற கூடாதபடி, என் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னும் நிறைவேறக்கூடாதபடி அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன தேவன் சிவந்த சமுத்திரத்தை இப்பொழுது ஒரு கீழ்காற்றை